இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? இரவு முருகன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனபிள் வீடியோ பார்க்கலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ரீசன்ட் டேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சோசியல் மீடியாவை திறந்தாலும் சாய பயங்கர அனிருத்தா அப்படின்ற ஃபைட்டை தாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது பிரான்ஸ். ஆமா, பார்த்தேன். இது கருப்பு பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆளு இருக்கிற தைரியத்துலதான் 2 பேரும் இப்படி மழுகட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றதப்பா. சோ அதனாலதான் டேய் நீங்க எல்லாம் சண்டைக்கு வரதுக்கு ஒரு ஆளே இல்லடா, நம்ம அணியெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு முட்டு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் பிரான்ஸ். ஓட்டுறதும் ஒரே ஆளு. ஒன்னும் புரியலையாப்பா. இவரே போட்டு அடிப்பாரா, அப்புறம் இவரே முட்டு கொடுப்பாரா, பழி எங்க மேல தூக்கி போடுவாரா. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு ஜாமி லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிரான்ஸ். இந்த கூலி படத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கிரீன் பிளே ஒன்று சொல்லியிருந்தேன். நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க பிரான்ஸ். அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. 10ல 10ஆவதா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. இல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேக்குறேன். படத்தோட கதையை, அதாவது இப்ப படத்துல இருக்கிறது எந்தவித சேஞ்சஸும் பண்ணாம ஜஸ்ட் அதுல இருக்கக்கூடிய லாஜிக் கோட்டையெல்லாம் அடைச்சி கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி ஒரு கதையை சொல்றேன்னு தானடா சொல்லியிருந்தேன். அப்படி என்னங்கடா கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடவாங்க எனக்கு கூலி கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்கயா டைம் டிராவல காணோம். அந்த சேனல் இருக்குல்ல, அதெல்லாம் கதை சொல்லியிருந்தா இங்க என்னமா இருந்துச்சு தெரியுமா. இந்த சேனல் இருக்குதுல, அதெல்லாம் நீ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு என்னைய போட்டு அடிச்சுன்னு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 குப்பு வாங்கி முறுக்கு குடிக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கிரீன் பிளே மட்டும் தான், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோரி கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஆடியன்ஸ்க்கு இந்த மேட்டரை சரியா கன்வே பண்ணாதது ஏன் தப்பு தான். அதுக்கு மன்னிச்சு. சோ ஆக மொத்தம் அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி ஒரு படம் 2 வாட்டி அடி வாங்குறதுலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். சோ வணக்கம் டோலர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில அணியோட ஆல்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா ஹிட் ஆயிருக்கும். அந்த ஓஎஸ்டி எல்லாம் லூப் மூட்ல கேட்டு இருப்போம். ஆனா அந்த படமா பார்க்கும் பொழுது படுமொக்கையா இருந்திருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா அணியோட பாட்டு ஹிட், படம் ஃபிளாப், ஆரம்பிக்கலாங்களா? இதுல நான் ஒன்னும் ரேட்டிங் எல்லாம் பண்ண கிடையாது. மொக்கையில என்னங்கடா படு மொக்க, சுமாரான மொக்கனாலே மொக்கதான்ற மாதிரி ரேண்டமா சொல்ல போறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஏன்னா தர்பார்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, இப்ப நம்ம எஸ்கே அண்ணனோட மதராசி படம் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது இல்லையா. அதோட டைரக்டர் யாரு? ஏஆர் முருகதாஸ். ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளினி அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல ஓஜி டைரக்டரா இருந்த மனுஷனுக்கு கடந்த 10 வருஷமா எந்த ஒரு ஹிட்டும் கிடையாது. பூரா பிளாப் தான். அப்படிப்பட்ட பிளாப்புகளின் படம் ஆரம்பிச்ச படம் எதுனா அதுதான் சும்மா கேளு. கரெக்டா அந்த தர்பார் படம் எப்போ வருது அப்படின்னா, தலைவரோட பேட்டை அப்படின்ற மேசிவ் ஹிட்டுக்கு அப்புறமா வருது. சோ ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஹைல இருந்தது. அதுக்கு ஏத்தாப்லயே நம்ம அணிய பாத்தீங்கன்னா பேட்டையில தி ஓஜி அண்ணாமலை பிஜிஎம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி ஒரு பிஜிஎம் இருந்தாப்ல இல்லையா, அது செம ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம பேட்டையில ஒரு 10-15 ட்ராக்க சேர்த்து ஒரு ஓஎஸ்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுமே யூனிக்கா இருக்கும். அந்த ஓஎஸ்டிக்கெல்லாம் தனி ஃபேன் பேஸே உருவாச்சு. அதே மாதிரி பேட்டையில இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே ஹிட் தான். குறிப்பா அந்த மரணமா சாங், அதை இப்ப அந்த கூலி வந்துச்சுல, அப்போ கூட அந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமை கட் பண்ணி போட்டு இந்த ஷாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு பேட்டைக்கு அப்புறமா தலைவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் இல்லைன்னா மீன் போட்டு இருந்தானுங்க. அந்த அளவுக்கு பேட்டை படமாவும் சரி, அதுல இருக்கக்கூடிய சாங்ஸ் ஓஎஸ்டின்னு அணியோட செய்க தரமா இருந்திருக்கும். சோ இப்பேற்பட்ட படத்துக்கு பிறகு வர படம் தாங்க இந்த தர்பார். இந்த பேட்டைக்கு அப்புறமா தலைவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட அதே காம்போல அணி உள்ள வந்தாருல, அவர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமா இருந்தது. ஆனா அணி லேசு கொட்டாரா எப்படி பேட்டைக்கு ஒரு அண்ணாமலை விஜயமோ அது போல தர்பாருக்கு இந்த சூப்பர்
சூப்பர் ஸ்டாரோட வாக் இருக்குல்ல, அதுவே ஒரு தனி ஸ்டைல் தாங்க. அப்படியே அந்த வாக்ல இருக்கக்கூடிய அந்த பீட் எடுத்து போட்டு பேட் காப்னு ஒரு பிஜிஎம் விட்டு இருந்தாப்ல, ஏகப்பட்ட வரவேற்பு. அவளை ஏங்க இன்னைக்கு வரைக்கும் தலைவரோட எந்த ரீல்ஸா இருந்தாலும் அதுக்கு பிஜிஎம்மா யூஸ் பண்றதே அந்த தலைவா அப்படின்ற பிஜிஎம் தாங்க. சும்மா கேளு. சரி, பிஜிஎம் மட்டும் தானா அப்படின்னா பேட்டைக்கு எப்படி ஒரு மரணமா சாங்க அது போல இங்க சும்மா கிளின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாப்ல. அது என்னமா ஐயப்பன் பாட்டு காப்பின்னு சொன்னாலுமே கூட யாரு சொன்ன? வேற யாரு? நான் சரிங்க, அது என்னதான் காப்பியா இருந்தாலும் அந்த பாட்டு காப்பியா இல்லையா அப்படின்றதுக்காகவே வைரல் ஆச்சு. அப்புறம் அந்த கண்ணுல திமிருன்னு ஒரு சாங் இருக்கும், தனி வலி, டும் 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 சாங்னு, இப்படி பாட்டு பிஜிஎம்னு எல்லாமே ஹிட். தரமான ஒரு சம்பவம் தான் பார்க்க போறோம் அப்படின்னு தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த படத்துல அணியோட பாட்டும் பிஜிஎம்மும் மட்டும்தான் நல்லா இருக்கும்ன்றது. அதுவும் ஒரு சில சீன்ஸ்ல தலைவன் வாசிச்ச வாசியில தலைவனோட பிஜிஎம் சீனை ஓவர்டேக் பண்ணி போயின்னு இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அந்த படத்துல தனி வலின்னு ஒரு சாங் இருக்குங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டு செம ஹிட். இந்த பாட்டை படத்துல எங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, படத்துல தலைவர் ஒரு ரைடு போவாப்ல, அந்த சீன்ல தான் அந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. சாங் ரொம்ப ஃபயரா போயின்னு இருக்கும். அதுக்கு சீன் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம போயின்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த பாட்டுல ஒரு ஃபாஸ்ட் ரேப் வரும் இல்லையா, அதுக்கு தலைவர் ஒரு ஃபைட் பண்றாப்ல, ரேப் ஃபாஸ்டா போயின்னு இருக்குது, அதுக்கு தலைவர் ஸ்லோ மோஷன்ல ஃபைட் பண்ணின்னு இருக்காரு. யாரா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்கிறது? இந்த சீனெல்லாம் அப்போ பார்த்ததை விட இப்போ ரீவாட்சிக்காக திரும்ப போட்டு பார்க்கும்போது செம காமெடியா இருக்குதுங்க. சும்மா கேளு. பட் இது மாதிரியான சீனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யாருனாவது பாட்டு பாட அதுக்கு ஹீரோ ஃபைட் பண்ணாலே ஐயோ என்னையா சாமி பாட்டு மாதிரி கிரிஞ்சா பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னு பார்த்த காலத்துல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சும்மா கேளு. இந்த படத்துல கண்ணுல திமிரு அப்படின்னு ஒரு சாங் இருக்குங்க. அந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சாங்லயே தலைவருக்கு பில்டப் கொடுக்க தலைவர் ஃபைட் பண்ணனு ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சீன். ஆமா, இது நல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்துல அந்த மகள் சாகுற சீன்ல எல்லாம் ஒரு இமோஷனல் பிஜிஎம் பண்ணிருப்பாப்ல, நீ வெறும் ஹம்மிங் மட்டும் தாங்க இருக்கும் அதுல, ஆனா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இன்னைக்குமே கூட இந்த சேட் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுறவங்க இந்த பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மைக் செட் அடிக்கடி போட்டு தர்பார்ல அணியோட பங்குன்றது அளப்பெரியதா இருந்தது. இந்த படத்துல மட்டும் அணியோட பிஜிஎம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னு வைங்களேன், நல்லா சன் டிவி டிராமா பாக்குற மாதிரியே இருந்திருக்கும். நான் இந்த கண்டென்ட்டுக்காக தர்பாரை ரீவாட்ச் பண்ணப்பதாங்க ஒன்னு கவனிச்சேன். ஏஆர் முருகதாஸோட ஒன் ஆஃப் தி புவரஸ்ட் மேக்கிங் அப்படின்னா அது தர்பார் தான். இந்த தர்பார்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸையும் ஆக்சிடென்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மதராசியை பாத்தீங்கன்னா யோ நீ ஆயா தர்பார் எடுத்த அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஏஆர் முருகதாஸோட ஒன் ஆஃப் தி புவரஸ்ட் மேக்கிங் தான் இந்த தர்பார். பட் அதுதான் தலைமை இப்ப கம்பேக் கொடுத்தாருல பாவங்க. இப்போ கொடுக்குற இன்டர்வியூலாம் வந்து மனுஷன் தர்பாருக்கு அப்பாலஜிஸ் கேட்டுன்னு இருக்காரு. அதுதான் முடிஞ்சிருச்சுல, விட்டுருவோம். சோ இப்போதைக்கு மதராசி என்கிற பண்டிகையை கொண்டாடுங்க. ஓஹோ, இந்த சாமி பாட்டை பத்தி சொல்லும் போது தாங்க ஞாபகம் வந்தது விவேகம் அனிருத்தோட எஃபர்ட்ஸ் முழுசா கடைசி பாட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த விவேகமும் பாத்தீங்கன்னா சிவா அணி காம்போல வந்த வேதாளம் அப்படின்ற ஹிட்டுக்கு அப்புறமா வந்த படம் தான். இந்த வேதாளத்துல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆளுமா டோலுமா அப்படின்ற பாட்டு ஹிட், வேதாளத்தோட பிஜிஎம் எல்லாம் ஹிட். குறிப்பா அந்த டிரான்சிஷன் சீன்ல வரும் அதெல்லாம் மனுஷன் பின்னி இருப்பாப்ல. சோ இப்படிப்பட்ட பாட்டுகளின் ஹிட்டுக்கு அப்புறமா தான் இந்த விவேகமோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்ண போறப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஹைப் உச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் டீசர் எல்லாம் விட்டாங்க, விஷுவல்ஸ் எல்லாம் ஹாலிவுட் தரத்துல இருந்தது. அதுக்கு ஏத்தாப்லயே சாங்ஸ் எல்லாம் விட்டாங்க. இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பூரா மோட்டிவேஷனல் மூட்லயே இருக்குங்க. சர்வைவா, நெவர் கிவ் அப், தலை விடுதலை, ரெடி டு ரேஜ்னு கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு மூட்ல தாங்க இருக்கும். ஆனா நான் இப்போ ஒன்னு கேக்குறேன், இந்த விவேகம்னு சொன்னதும் முதலாவது உங்க மைண்டுக்கு வர சாங் எதுன்னு சொல்லுங்க. ஒன்னு சர்வைவாவா இருக்கும், அதுக்கப்புறமா அந்த விதியேற சதிமாறன் ஒரு சாங் கூட. இந்த ரெண்டு சாங்கும் எதனால உங்க ஞாபகத்துல இருந்திருக்கும் அப்படின்னா வாங்கின அடி எப்படி இன்னைக்கு வரைக்கும் ட்ரால் பண்றானுங்க. இந்த சர்வைவா சாங்லாம் இருக்குல்ல, அது ஹிட் ஆனதை விட அதுக்கு பேட் வேர்ட் வெர்ஷன் யூடியூப்ல ஒண்ணு உலா வருது, அது வைரல் ஆகி போயின்னு இருக்குது. அந்த அளவுக்கு அப்படி சரி கலாய்க்கிற அளவுக்கு பாட்டு என்ன அவ்வளவு கேவலமா இருந்துச்சான்னு கேட்டா எல்லாம் அருமையான சாங்ஸ்ங்க. ஆனா சாங்ஸ் எல்லாம் படத்துல யூஸ் பண்ண விதம் இருக்குதுல, அதுதாங்க பிரச்சனையே. அந்த விஷுவல்ஸ் இருக்குதுல்ல, அது அப்படி இருந்திருக்கும். ஒரு நல்ல பாட்டை நாசமாக்குவது எப்படின்றதெல்லாம் அந்த விவேகம் பாத்தீங்கன்னா கத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையா இந்த விவேகம் பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அந்த படம் வந்தப்போ எப்போ 2017ல அன்னைக்கு தேதிக்கு அது மேக்கிங்கா ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருந்த ஒரு படம் தான். விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம அணியோட சாங்ஸ் ஓஎஸ்டின்னு எல்லாமே பிரமாதமா இருந்திருக்கும். அவ்வளவு ஏங்க குறிப்பா இன்னைக்கு வர தமிழ் படங்கள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இங்கிலீஷ் சாங் யூஸ் பண்றது ஃபுல் ட்ரெண்ட்ல போயின்னு இருக்குது இல்லையா. இதெல்லாம் விவேகம்லயே அணி பண்ணிருப்பாப்ல, நெவர் கிவ் அப் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சாங் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்க மைண்ட்ல வராம கூட இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு மீம்
இருக்கும் தெரியுமா, இந்த 3 டிராகன் இருக்கும், அதுல 2 டிராகன் கம்பீரமா இருக்கும், ஒண்ணு மட்டும் தொங்கி போயிருக்கும். அது போல இப்படிப்பட்ட இந்த சாங்க படத்துல எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா, நேம் கார்டுல. இந்த ஆர்டிஸ்டோட பேர்லாம் வரும்ல, அந்த நேம் கார்டுல இப்படிதான் இந்த வெறியற சாங்க்கு கொடுத்த ஸ்டேஜிங் அண்ட் சீன்ஸா இருக்கட்டும் சரி, சர்வைவா சாங்ல காட்டுக்குள்ள தண்டால் எடுத்ததும் சரின்னு நான் முன்ன சொன்னேன்ல, ஒரு நல்ல பாட்டை நாசமாக்குவது எப்படின்னா இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னு இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற அளவுக்கு பண்ணிருப்பாங்க. பொதுவா என்னதான் ஒரு படம் மொக்கையா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அணியோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய் சரக்கு கொக்கஸ்ல கொட்டிட்டா. அத மட்டும் ரிப்பீட் மூட்ல போட்டு கேட்டனே இருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அணி மியூசிக் பண்ணதுல ஒரே ஒரு படம் அணியோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்க்கு எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாம அதையும் சேர்த்து ஓட்டுன ஒரே ஒரு படம்னா அது இதுதான் நினைக்கிறேன். சாதனை. தலைய பத்தி பேசிட்டு தளபதியை பத்தி பேசலன்னா ஆமை நண்பர்கள்லாம் என்ன கடிக்க வருவீங்கன்னு தெரியும். சோ பீஸ்ட், இந்த பீஸ்ட பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல அரபிக் குத்துன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உள்ளூர்ல மட்டும் கிடையாதுங்க, லாங்குவேஜே தெரியாத ஊருக்குள்ள எல்லாம் பட்டி இது ஒரு தளபதி படம்ன்றதையும் தாண்டி இல்ல, இந்த ஒரே சாங் படத்தோட ப்ரொமோஷனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட பிஜிஎம் பீஸ்ட் மூட் அப்படின்னு ஒரு ட்ராக் விட்டுருப்பாப்ல. உண்மையாவே அந்த ட்ராக் பீஸ்ட் மூட்ல தாங்க இருக்கும். குறிப்பா அந்த ட்ராக்கை தான் படத்தோட ட்ரெய்லர்லயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தோட விஷுவல்ஸ் தளபதியும் ரா ஏஜென்ட் அப்படின்னு இந்த பிஜிஎம்ல ட்ரெய்லர் சும்மா நெருப்பா இருந்ததுங்க. இதுல போதாத காலத்துக்கு கேஜிஎஃப் பார்ட் 2 கூடவே அந்த படம் வந்தது இல்லையா, சோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இந்த படத்தோட ட்ரெய்லர்னு டைமிங் எல்லாம் கட் பண்ணி போட்டு இங்க பாருங்கடா, பீஸ்டோட ட்ரெய்லரும் கேஜிஎஃப் 2 ஓட ட்ரெய்லர்லயும் சேம் டைமிங்ல சேம் விஷுவல்ஸ் எல்லாம் வருதுன்னு அந்த அனிபாயோட பிஜிஎம்ல வெறியாகி இப்ப வாங்கடா கிளாசிக்னு பீஸ்ட வச்சுன்னு கேஜிஎஃப் 2 கூட எல்லாம் கிளாஷ் கேட்னு இருந்தோம். ஈக்குவலா இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். ஃபைனலி படமும் ரிலீஸ் ஆனதுங்க. இந்த நெல்சன் அண்ணா பண்ண வேலையில ஒரு பக்கம் இந்த கேஜிஎஃப் 2 கூட சேர்த்தி வச்சு கம்பேர் பண்ணி பேசி அடிச்சாலும் இன்னொரு பக்கம் மோஸ்ட் நோட்டோரியஸ் பை இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் ஜெட்டில டாடா காட்டின மேட்டர் உலகம் பூரா பரவி எப்படி இந்த அரபிக் குத்து பேரூர் தெரியாத இடத்துல எல்லாம் பட்டைய கிளப்புச்சோ அது போல பேரூர் தெரியாதவெல்லாம் போட்டு அடிக்க தொடங்கிட்டானுங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா அணியோட பெஸ்டான ஆல்பம் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னு வைங்களேன், கட்டாயம் அதுல பீஸ்டும் இருக்கும்ன்றதுதான் உண்மை. இந்த படத்துல அணியோட சாங்ஸ் அண்ட் ஓஎஸ்டி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சொல்ல மாட்டேன். மேபி இந்த படத்தை இப்போ எடுத்த மாதிரி இல்லாம இன்னுமே கொஞ்சம் சீரியஸான டோன்ல எடுத்திருந்தாங்கன்னா வொர்க் அவுட் ஆகிருக்குமோ என்னவோ. இந்த இந்தியன் 2 இத பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் அப்படின்ற ஐகானிக் மூவியோட சீக்வல், அதாவது பார்ட் 2. உண்மையாவே தமிழ் சினிமால இந்தியன் 2 தான். ஏன்னா 2017ல தொடங்கப்பட்ட இந்த படத்துக்கு பல தடைகள்லாம் தாண்டி கடைசியா 2024ல ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த இந்தியன் 2 ஓட மியூசிக் எல்லாம் பார்க்கணும்னா இந்தியன் 1ல இருந்து வரணும். இந்த இந்தியன் படத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். ட்ராக் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா மாயா மச்சிந்திரா, பச்சை கிளிகள், டெலிபோன் மணி போல், கப்பல் ஏறி போயாச்சுன்னு எல்லாமே ஓஜி ட்ராக்ஸ் தான். இன்னைக்குமே அந்த பாட்டுலாம் கேட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். சோ இப்படிப்பட்ட ஓஜி படத்தோட பார்ட் 2க்கு அனிருத் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அணி ஒன்னும் படத்தை நாசமாக்க போறதுல அப்படின்லாம் நினைச்சுன்னு இருக்கும் பொழுது படத்தோட ரிலீஸ் கிட்டக்கா படத்தோட ப்ரொமோஷனல் சாங்னு தாத்தா வராருன்னு ஒண்ணு விடுறானுங்க. தாத்தா வராரே, கதற உட போறாரே, விதுர உட போறாரே, கோபுர உட போறாரே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு படத்தோட ரிலீஸ் கிட்டக்கா அதோட ப்ரொமோஷனல் சாங்னு ஒண்ணு விடுறீங்க, அதுதான் படத்தோட இம்ப்ரெஷனாவே இருக்க போகுதுன்னா அந்த படத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான சாங்க தானே விடணும். ஆனா இவனுங்க விட்டது தாத்தா வராரு தாத்தா வராருன்னு. அந்த சாங்கை விட அதோட லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் இருக்குது பாருங்க, அதுதான் இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ அப்பவே தெரிஞ்சிருச்சு தி ஓஜி இந்தியன் தாத்தா 2K ஜென்சி கிட்டுகளின் மயமாக்கப்பட்டார்னு. அந்த பாட்டுக்கு வந்து ட்ரோல் அண்ட் ரோஸ்ட் இருக்குதுல, மொத்த சோசியல் மீடியாலயும் ஒரு 2 வீக்ஸ்க்கு இத பத்தின டாக் தாங்க போயின்னு இருந்தது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு அணியோட ஒரு சாங்க்கு இவ்வளவு ட்ரோல் வருது அப்படின்னா இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். பொதுவாவே இந்த அணியோட சாங்ஸ் எல்லாம் காப்பி அப்படின்னு ட்ரோல் பண்ணுவாங்க. பிரச்சனையே நீதானடா. ஆனா அப்படி எல்லாம் இல்லாம யோ என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அடிச்சது இதுதான் முதல் வாட்டி. ஆனா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுனாலேயே நெகட்டிவ் ப்ரொமோஷன்ல இந்தியன் 2க்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சுன்னு இருந்தது. அப்போதான் அந்த படத்தோட டீம் ஒண்ணு பண்றாங்க, இதெல்லாம் இந்த தாத்தா வராருக்கு வாங்கின அடிக்கு அப்புறமா அணி சுட சுட கொடுத்த ஐடியாவா என்னன்னு தெரியல. அது என்னன்னா இந்த பாட்டுக்கு அப்புறமா படத்தோட எல்லா ப்ரொமோஷன்லயும் இதுக்கு முன்னாடி ஒரு சாங் விட்டுருப்பாங்க பாரான்னு, அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் தான். சோ அந்த பாட்டு எடுத்து தான் படத்தோட மொத்த ப்ரொமோஷனுக்குமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா தாத்தா வராருக்கு வாங்கின அடி அப்படி என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. சோ இதுக்கு அப்புறமா தான் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எல்லாம் மாறுது. இப்பதான்டா தாத்தா
கலையா வருது, நல்லா கூஸ் பம்ஸா இருக்குதுல, இப்போ வாண்டா படத்துக்கு அப்படின்னு தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த படத்தை பாக்குறதுக்கு அணியோட தாத்தா சாங்கே தேவலாம் போலன்னு. ஏன்னா படத்துல இந்தியன் தாத்தாவை எவ்வளவு சிதைக்க முடியுமோ அவ்வளவு அணு அணுவா ரசிச்சு மொக்க பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது அந்த மொத்த படத்துலயும் பாரா சாங் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு. சரி, பாரா சாங் எங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தா படமே முடிஞ்சு பார்ட் 3 கிளியர் விடுறாங்க, அங்க போடுறானுங்க பாட்டை. இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். எப்படி படத்தோட இறுதி கட்ட ப்ரொமோஷன்ல எல்லாம் இந்த தாத்தா வராரு சாங் வாங்கின அடிக்கப்புறமா பாரா சாங்க மட்டுமே போட்டு ஒருவேளை படம் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு நம்மளெல்லாம் நம்ப வச்சு தியேட்டருக்கு வர வச்சாங்களோ, அது போல இந்த மொத்த காக்காப்பி படத்துக்கு அப்புறமா எண்டு கார்டுல இதே பாரா சாங்க போட்டோம்னா ஒருவேளை படம் நல்லா தான் இருக்குது போல அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் நம்பினே வீட்டுக்கு போயிருவாங்க. நாங்களும் கல்லா கட்டிடலாம்னு நினைச்சு வச்சாங்களா என்னன்னு தெரியல. மொத்தமா ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு எண்டு கார்டு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஆடியன்ஸ் எல்லாம் இங்க தாண்டா முத தடவையா பாக்குறேன். டிஎஸ்கே தானா சேர்ந்த கூட்டம். இந்த படத்தை பத்தி நான் ஒன்னும் சொல்றதே கிடையாது. இந்த படத்துல ஒரு 6 ட்ராக் கிட்டக்கா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சொடக்கு மேல சொடக்கு போடுது, நானா தானா, பீலா பீலா, அப்புறம் இந்த அணியோட வளமையான பாணியில தானா சேர்ந்த கூட்டம்னே ஒரு டைட்டில் ட்ராக் பண்ணிருப்பாப்ல. இதுல ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் பாருங்களேன். அணியை இப்போ போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க டைட்டில் வச்சே சாங் பண்றாப்லன்னு. ஆனா தலைவன் 7 வருஷத்துக்கு முன்னாலே அப்படிதான். நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா எங்கே என்று போகுது அப்படின்னு ஒரு சாங் இருக்குங்க. இந்த சாங்க கட்டாயம் நீங்க எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. யாரை சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஆனா இந்த சாங் இந்த படத்துல தான் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. சச்ச அண்டர்ரேட்டட் சாங். என்னதான் இந்த படத்துல ஒரு 6 ட்ராக் இருந்தாலும் இந்த சொடக்கு மேல சொடக்கு போடுற சாங் இருக்குல்ல, இது படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே ஹிட், படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்காவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அதே போல இந்த நானா தானா சாங்கும் ட்ரெண்டிங்ல போன ஒரு சாங் தான். அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிருந்தாப்லனா, அவர் எடுத்ததே ஸ்பெஷல் 26 அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். அந்த ஹிந்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு உண்மை கதையை மையப்படுத்தி எடுத்த ஒரு படம். கைண்ட் ஆஃப் அது ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ரொம்ப விறுவிறுப்பா அடுத்து மாதிரி போகும். அப்பேற்பட்ட அந்த படத்துக்கு இப்போ பாரு எப்படி இதை நான் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்தா மாதிரி மாத்திரேன். ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக், ஹீரோ கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பிளாஷ்பேக், ஹீரோக்கு ஆமாஞ்சாமி போடுற ஹீரோயின் வச்சு ஒரு நல்ல கதையை எப்படி எல்லாம் ஸ்பாயில் பண்ணலாமோ அப்படி எல்லாம் பண்ணியிருந்தாப்ல. ஆனா அந்த படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ், குறிப்பா பிஜிஎம்ஸ் எல்லாம் அநியாயத்துக்கு நல்லா இருக்குங்க. ஆனா எதுவுமே எடுப்படல. காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம விக்னேஷ் சிவன் மட்டும்தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பொதுவா நம்ம அணி இருக்காப்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் மனுஷன் அப்படியே இறங்கி நல்ல சாங்ஸ் எல்லாம் போடுவாப்ல. அப்பேற்பட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இந்த விக்னேஷ் சிவனும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், அருமையான அணியோட மெலடிஸ் எல்லாம் இந்த விக்னேஷ் சிவன் படத்துல தான் இருக்கும். இல்ல அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் விக்னேஷ் சிவன் எழுதினாதான் இருக்கும். இதோ இப்ப கூட பாருங்க, திவாலிக்கு லிக்கு கொண்டு வராங்க. என்ன சொல்றா ஆபாசமா இருக்கு அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கொண்டு வராங்க. தலைவன் டீசர்லயே 2015ல போட்ட ஆக்கோ ஆல்பத்தை மறுபடி ரீயூஸ் பண்ணி, டேய் நான்லாம் புது பாட்டுலாம் போடவே தேவை கிடையாதுடா, நாங்கலாம் 2015லயே ஓஜிடா அப்படின்னு அந்த டீசர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சரியான டயத்துல சரியான ஃப்ரேமிங்ல அந்த சாங்கை யூஸ் பண்ணிருந்தாங்க. அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. இது இப்படி இருக்க இதே தீபாவளிக்கு இதே பிஆர் நடிச்சு டூடும் வரப்போகுது. யாரு மியூசிக்? சாயா பயங்கர் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சோ இந்த அணி வெர்சஸ் சாயா பயங்கர் சம்பவம்ன்றது தீபாவளி அன்னைக்கு பாத்துடலாம்னு நினைக்கிறேன். எது பெருசுன்னு அடிச்சு கேட்டு அன்னைக்கு பாத்துப்போம். சரிங்க, இதெல்லாம் இப்படி இருக்க பிரதீப் ரங்கநாதன் அவர்களே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா. உங்களுக்கு எதிர் நீங்களேன்னு 2 படத்தை ஒரே அடியா தீபாவளி அன்னைக்கு விடுறீங்க. பிஆர் எதுனாது பிஆர் வேலை பார்த்தா தான் படம் ஓடும்னு நினைக்கிறேன். காத்திருப்போம். இந்த பயல அடிக்கணும்னா மட்டும் ஒரே குஷியா இருக்கு. என்னன்னே தெரியலைங்க. இந்த தேவரா படம் வாரத்துக்கு முன்னால ஒரு பெரிய பில்டப் இருந்தது. படம் சும்மா அந்த மாதிரி வருமான்ற மாதிரி எல்லாம். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அணியும் ஃபியர் சாங் இதுல ஒண்ணு பண்ணிருந்தாப்ல. ஃபியர் சாங் ரொம்ப ஃபயரா இருக்குங்க. இந்த இன்ஸ்டா ரீல் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாம் மாஸ் பிஜிஎம்னாலே இதுதான்ற அளவுக்கு ஒரு காலத்துல இந்த சாங்கை வச்சு ரீல்ஸ் போட்டு மில்க் பண்ணிட்டு இருந்தானுவ. ஆமா செமையா இருக்கு. நிறைய எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. இன்னொரு பக்கம் யோ என்னையா பேடா சாங் அப்படியே உல்டாவா போட்டு வச்சிருக்காப்ல இந்த அணி அப்படின்ற டாக்லாம் இருந்தாலுமே கூட இது தோனிக்குலாம் முட்டுறாங்க. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே.
செகண்ட் சிங்கிள்னு ஒரு சாங் வருதுங்க. வேற எதுவும் கிடையாது, பத்த வைக்கும் பார்வைக்காரா. ஆல்ரெடி இந்த ஃபியர் சாங் ஃபயரா இருக்குதுல, இதுல இந்த பாட்டு வேற இன்னொரு பக்கம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டு ஜான்விக் கபூரோட தொடைக்காக இட்டாச்சா இல்ல அணியோட இசைக்காக இட்டாச்சான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த சவுண்டுக்கே ஹிட் ஆயிருக்கும். ஒரு சமயத்துல எல்லாம் இந்த இன்ஸ்டாவை திறந்து ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து இந்த பாட்டை போட்டு தான் ரீல்ஸ் பண்ணி மில்க் பண்ணிட்டு இருந்தானுவ. குறிப்பா அதுல ஒரு டான்ஸ் ஸ்டெப் வருங்க, அந்த ஸ்டெப்பை போட்டு தான் ரீல்ஸே பண்ணிட்டு இருந்தானுவ. சோ இப்படிப்பட்ட 2 சாங்ஸோட மிகப்பெரிய ஹிட்டே போதுமானது ஒரு படத்தோட ஓபனிங்க்கு. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஆல்ரெடி தமிழ்லயே ஓடாத சுறா படத்தோட ஹை பட்ஜெட் ரீமேக் தான் இந்த தேவராணி. ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு மலை, அந்த மலையை சுத்தி கடல், அங்க ஒரு விளங்காத வில்லன், அந்த ஊரை காப்பாத்துற ஹீரோனு படத்தோட ஒரு 2.5 மணி நேரமும் நல்லா ஒரு ஸ்லோ மோஷன் ரீல்ஸ் பார்த்தா மாதிரி அருமையா இருந்ததுங்க, அருமையா இருந்தது. இப்போ இந்த பிஃபோர் ரிலீஸ் 2 பாட்டு ஹிட் ஆச்சு இல்லையா, இதெல்லாம் அணி எப்போ போட்டிருப்பாப்ல, படத்தை பாக்குறதுக்கு முன்னால, அதாவது இந்த சிச்சுவேஷனை சொல்லிருப்பாங்க, அதுக்கு கம்போஸ் பண்ணிருப்பாப்ல. ஆனா when comes to BGM, அனி இந்த படத்தை பார்த்திருப்பாப்ல, பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் எப்படியும் இந்த படம் விளங்க போறது இல்ல, இதுக்கு எதுக்கு நம்ம BGM ஸ்கில்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு. அந்த ஃபியர் சாங் இருக்குல்ல, அதை வச்சே மொத்த படத்துக்கும் வாசிச்சு தள்ளி இருப்பாப்ல. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, அதுல அந்த அப்பா கேரக்டர் பேர் தேவரா, மகன் கேரக்டர் பேர் வர. மிருகமாய் கடவுளாய் தேவாரானா அது அப்பாவோட BGM, அதை தான் அப்பா கேரக்டருக்கு BGM பண்ணிருப்பாப்ல. அதுக்கப்புறமா தான் அனி யோசிச்சிருப்பாப்ல, இந்த விளங்காத படத்துக்கு எதுக்கு மகனுக்கு வேற ஒரு BGM போடுவோன்னு. தலைவன் அதே BGMல அந்த தேவரால தே இருக்கும்ல, அதுக்கு மட்டும் பீப்ப போட்டு BGM வாட்சி வச்சிருப்பாப்ல மகன் கேரக்டருக்கு. மிருகமாய் கடவுளாய் பீப்பாரா, மிருகமா கடவுள தேவரா, கடவுள மிருகமாய் தேவரா, மிருகமா கடவுள தேவரா. இதுக்கு இன்ட்ரோ வீடியோ போடுவோம், மியூசிக் போடுவாங்க. ஓ தங்கமகன் சூப்பரா இருக்குங்க எல்லா பாட்டுமே. எனக்கு தெரிஞ்ச அணியோட ஆல்பங்கள்லயே அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாவே மெலடிஸா எல்லாமே எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கா மாதிரி. இந்த என்ன சொல்ல, ஜோடி நிலவே, அப்புறம் ஓஹோன்னு ஒரு சாங்னு கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஒரே மெலடிஸ் மாதிரியான ஒரே மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம்னா அது தங்கமகன் தான் நினைக்கிறேன். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல தங்கமகன் கேசட்ட போட்டுட்டு ஆடுவாம் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா சின்ன சின்ன ஆசை உலத்திக்கி திக்கி பேச. இந்த தங்கமகன் இருக்குதுல்ல, டைரக்டர் வேல்ராஜோட டைரக்ஷன்ல தனுஷ் பிளஸ் அணியோட காம்போல VIP வேலையில்லா பட்டதாரி 2014ல ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய ஹிட்டுங்க, மிகப்பெரிய ஹிட். அதே மாதிரி 3க்கு அப்புறமா அணியோட எதிர்நீச்சல் ஆல்பம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த VIP ஆல்பம் தான் அணியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே ஹிட். அண்ட் படம் வந்ததுக்கு அப்புறமா அனிருத்துக்குன்னு தனியா ஒரு மார்க்கெட்டே ஓபன் ஆச்சு. சோ இப்பேற்பட்ட ஹிட் காம்போக்கு அப்புறமா வேல்ராஜ் பிளஸ் தனுஷ் பிளஸ் அனிருத் திரும்பவும் சேர போறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் VIP 2 தான் திரும்பவும் பண்ண போறாங்க அப்படின்ற டாக் எல்லாம் இருந்தது. சோ இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது படம் கிடையாது, சன் டிவில போற டிராமாவோட 2.5 மணி நேரம் எக்ஸ்டெண்டட் கட். VIP மாதிரி ஒரு மாசான படம் தருவாப்லன்னு எதிர்பார்த்தா குடும்பத்துல மாமா மச்சா சண்டை, கசின் சண்டை, இவன் வர அவன் கட்டிக்கிறதுன்னு குடும்ப பிரச்சனை எடுத்து வச்சு ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு லாரி மண்ணை வாரி கொட்டிட்டு போச்சு இந்த காம்போ. அதுக்கப்புறமா அந்த VIPயோட பேரை நாசம் பண்றதுக்காக சௌந்தர்யா ரஜினிகாந்த் கிளம்பி வந்தாங்க. அது வேற சாப்டர், வேற வீடியோல பாத்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த படமும் பாட்டு ஹிட், படம் ஃபிளாப். படம் ஹிட் தானே, இந்த லிஸ்ட்ல சேர்த்தது அப்படின்னு SK கன்னிகள்லாம் என்ன கடிக்க வருவீங்கன்னு தெரியும். நீங்க 1000 தான் சொன்னாலும் டான் ஒரு மொக்க படம் தான். இந்த ஜெயிலர் இருக்குதுல, அதுல எப்படி அணியோட மியூசிக்கை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதோ, அது போல இந்த டான்லயும் அணியோட மியூசிக்கை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த மியூசிக் அட பாவமே, போட்டு வர பாமாரு போட்டு வர. எப்பவும் போலதாங்க அணி அவரோட ஆல்பத்துல படத்தோட ப்ரீ ரிலீஸ்லயே ஜலபுல ஜங்கு, பிரைவேட் பார்ட்டின்னு 2 பாட்டை ஹிட் கொடுத்து நல்ல ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி கொடுத்தாப்ல. அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லரும் வந்தது. ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது வளமையா ஊதாரித்தனமா ஊரை சுத்திட்டு திரியிற ஹீரோ. கிளைமேக்ஸ்ல எப்படி ஒரே பாட்டுல பெரிய ஆளா வந்த கதை தான். இதை எப்படி ஆடியன்ஸ் கிராக் பண்ணாங்களோ அது போல டைரக்டர் சிபியும் கிராக் பண்ணிருப்பாரு போல. ஏன்னா இத படமா பார்க்க வரும் பொழுது படம் பூரா ஊதாரித்தனமா படிக்காம ஊரை சுத்திட்டு திரியிற ஹீரோ கிளைமேக்ஸ்ல பெரிய ஆளா வந்தாரு அப்படின்ற இந்த பிட்டை மட்டும் காட்டுனா எங்க இதெல்லாம் போர்
அடிச்சிருமோன்னு படம் பூரா ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டிட்டு வந்த டாக்ஸிக் பேரண்டிங்க கிளைமேக்ஸ்ல நார்மலைஸ் பண்ணி இதுக்கு காரணமே உங்க அப்பா தான்டா அப்படின்னு முதல் நாயகன் நீ அணியோட சாங்கையும் போட்டு படத்தை முடிச்சிருப்பாப்ல. இப்போ அப்படியே இது ஒரு நல்ல படமா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூசிங்லயே வெளியே வர ஆடியன்ஸை மறிச்சு ஹே இது நல்ல படம் தான்ப்பா நல்ல படம் அப்படின்னு சொல்லியே ஓட வச்சாங்க. இதுதான் உண்மை. நான் இப்போ கூட அடிச்சு சொல்லுவேங்க, இந்த படத்துக்கு மட்டும் அனிருத் மியூசிக் பண்ணாம எஸ்கே நடிக்காம இருந்திருந்தாருன்னு வைங்களேன், அந்த அப்பா சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட்டே ஆகியிருக்காது, அந்த படமும் ஓடி இருக்காது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, டான் படம் எங்கள் படம் போட்டு காட்டினாங்க. அவங்க வீட்டிலாம் பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் பார்த்தோம். யாருக்குமே சிரிப்பு வரல. எல்லாரும் மூஞ்ச காமெடின்னு எடுத்துட்டு சிரிப்பு வருமா இது ஏன் இது. சிவாக்கு ஃபோன் பண்ணி காலேஜ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுங்க, எனக்கு தெரியல காமெடி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுது தெரியல சிவா. நல்ல வேலை சிவா, உங்களுக்கு தெரியுமா இது வேற ஒரு ஹீரோ கதை கேட்டு வேணான்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா யாருன்னு? நான் தான் அது எஸ்கேப் ஆயிட்டேன்டா. அடிச்சிருக்கோம் தெரிஞ்சிருந்தோம். வேட்டையங்க ஆர்ப்பாட்டமே மனசுலாயே வந்த படம் வர ஒரு சாதாரண படம் மாதிரி வந்த நிறைய படம் இருக்குது, அதுல ஒரு படம் தாங்க இதுவும். பட் எனக்கு இல்ல, ஜெய்பீம் டைரக்டர் இந்த சொசைட்டிக்கு தேவையான ஏதோ ஒரு கருத்தை தலைவரை வச்சு சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போனலாம் இருந்தேன். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அணி இருக்காருல, அவர் யூசுவலா ப்ரீ ரிலீஸ்லயே இந்த மனசலாயோ பாட்டை ஹிட் கொடுத்துட்டாப்ல. அப்புறம் அந்த தலைவர் படம்னாலே தலைவரை வாழ்த்தி பாடுறதுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அப்படிதான் இதுல ஹண்டர் வந்துட்டாருன்ற ஒரு சாங் இருக்கும். அதையும் அனிருத் சிறப்பா பண்ணியிருந்தாப்ல. பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம், தீயா இருக்கணும்ல. ஆனா இந்த படத்தை பார்க்க போனதுக்கு அப்புறமா ஓப்பனிங் சீன்லயே ஒண்ணு தெரிஞ்சது. அதாவது தலைவருக்கு ஒரு ஓப்பனிங் சீன் வச்சிருப்பாங்க. அப்படியே சிகரெட்டுக்குள்ளார கேமரா போய் வெளியே வருது, அங்க தலைவர் நிக்கிறாப்ல. அந்த ஓப்பனிங் ஷாட்லயே தெரிஞ்சு போச்சு ஏதோ கமர்ஷியல் படத்தை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல இருக்கிறது இந்த காவியம்னு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயே அந்த படத்தை பார்த்தா, அந்த படம் என்கவுண்டர் தப்பு அப்படின்றத பத்தி பேசுற படமா, இல்ல அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற படமா, இல்ல டைப் காஸ்டிங் பத்தி பேசுற படமா, அவனும் இல்லனா இந்த கல்வின்ற பேர்ல நடக்கக்கூடிய அரசியலை பத்தி பேசுற படமா, இல்ல பைனான்சியல் கிரைமை பத்தி பேசுற படமா தெரியாம கதைன்னு ஒண்ணுமே இல்லாம கதை எங்கெங்கயோ போய் கடைசியில தந்தி டிவி 8 மணி செய்திகள் பார்த்தா மாதிரி தான் இருந்துச்சே தவிர படம்னு அங்க ஒண்ணுமே இருக்கல. பாவங்க அந்த அனிருத், அவருக்கு தான் 3 கப்பு 3 கிளாப்னு போட்டு கடைசியில அடி வாங்கினதுதான் மிச்சம். எப்போ வாங்குறதுன்னு கூலியா? ஐயோ மீண்டும் மீண்டும் இவனா அப்படின்னு நீங்களாம் கேட்கறது எனக்கு புரியுது. எனக்கும் அடிக்கிறதுக்கு மனசே இல்லைங்க. இந்த கூலி படம் இருக்குதுல, எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அடிச்சு துவைச்சு காய போட்டாச்சு. போதாத காலத்துக்கு இந்த லோகேஷ் வேற நினைச்சு அடிச்சுன்னு இருக்கானுங்க. அப்படிதாங்க மழை வெயில் இரவு பகல் இன்பம் துன்பம் அது மாதிரி நல்ல படம்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா மொக்க படம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு எழுதப்படாத விதி. ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ரோ. பாருங்க, என்னைக்குமே நம்ம அல்டர்னேட்டிவ் ஸ்கிரீன் பிளேன்னு ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு வியூஸ் போகும். இன்னைக்கு போகல பரவாயில்ல, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ரோ. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த லியோ ரிலீஸ் அப்போலாம் பாத்தீங்கன்னா மொத்த கோலிவுடுமே அந்த வருஷம் லியோ ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. லியோ வாரான், 1000 கோடி அடிக்கிறான், கோலிவுடை காப்பாத்துறான்னு. ஆனா கடைசியில பழமும் கிடைக்காது காயும் கிடைக்காது மாதிரி ஆகி போச்சுங்க. சோ அதே போலதான் இந்த வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கூலி படத்துக்கு முதலாவதா எதிர்பார்ப்பு வரதுக்கு காரணமே எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருந்த கேஸ்டிங் அண்ட் லோக்கி படம் இந்த எல்சிவா இல்லையான்ற டாக்கலா இருந்துச்சுல, இதுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தான் அனிருத் உள்ள வராப்ல. தலைவருக்கு பில்டப் சாங்னாலே அது அனிருத் தாயா அப்படின்ற அளவுக்கு அடுத்தடுத்து பில்டப் சாங்ல ஹிட் கொடுத்த அனிருத் இதுலயும் ஒண்ணு பண்ணியிருந்தாப்ல, பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸ் இருக்குதுல, இதுதான் படத்தோட அடி நாதமே. அந்த கோர் படம் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பவர் ஹவுஸ் கனெக்ஷன் உனக்கு அவனுக்கு 90 கட்டிங் சார் சரக்கு அடிப்பேன். சோ அந்த பவர் ஹவுஸ் நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா மோனிகா லோக்கியோட படத்துல என்னைக்குமே இல்லாத ஒரு சாங், ஐட்டம் சாங். எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த பாட்டு பூஜா ஹெக்டேக்காக தான் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஷௌபீன்காக தான் அந்த பாட்டே ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாரும் பூஜா ஹெக்டே தொப்புல காட்டி ஆடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில ஷௌபீன் தொப்புல காட்டி ஆடின்னு இருக்காப்ல. அந்த ஐட்டமே நீங்க தான் சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ எது எப்படியோ ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த 2 பாட்டுமே ஹிட். இது போக சிக்கிடு, கடைசி நேரத்துல வந்த மாப்ஸ்டா, ஐஎம் தி டேஞ்சர், அப்புறம் அந்த கொக்கின்ற உபேந்திரா சாருடைய என்ட்ரி பிஜிஎம்னு எதுதான் ஹிட் ஆகலன்னு சொல்லுங்க, எல்லாமே ஹிட். சோ நல்ல ஒரு ஓப்பனிங்கே இருந்தது. ஆனா கடைசியில படம் தான் இல்ல இதுதான் நீங்க சொன்ன படமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. நவீன முறையில் ஆளை கொள்ளும் மெஷின் அப்படின்னு கதையை எங்கெங்கயோ கொண்டு போய் ஒரேடியா ஊத்தி மூடிட்டாங்க. கேட்டா நாங்க ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கதை எழுதல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எனக்கெல்லாம் இந்த படம் பார்க்கும் பொழுது அனிருத் கொஞ்சம் கூட பிஜிஎம்ல நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க. வளமையான அனிருத்தை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு. அது சரி, சாவ போற படத்துக்கு எதுக்குன்னு நினைச்சாரோ என்னமோ.
சோ கிட்டத்தட்ட ஒரு 10 படம் கிட்டக்கா பாத்துட்டோம்னு நினைக்கிறேன். முன்னையெல்லாம் சொல்லுவாங்க இந்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சார் இவங்களோட சாங்ஸுக்காக மட்டுமே ஓடின படம்லாம் இருக்குது அப்படின்னு. அது போல தாங்க இப்ப இந்த ஜென்சி காலத்துல அனிருத்தோட சாங்ஸுக்காக மட்டுமே ஓடின படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் கூட அனிருத் மியூசிக் பண்றாப்ல அப்படின்னா அந்த படத்துல ஜஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியாவது இருக்கும். இப்ப நான் சொன்ன படங்கள் எல்லாமே கூட படம் எந்த அளவு தூரம் மொக்கையா இருந்தாலுமே கூட அதுல இருக்கக்கூடிய அனிருத்தோட சாங்ஸை எந்த விதத்திலையும் குத்தம் சொல்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அப்படி பண்ணிருப்பாப்ல. சோ இப்போ வந்திருக்க சாய பேங்கர் மொத்த கோலிவுடையுமே விலைக்கு வாங்கிட்டாப்ல. அடுத்து அவதாருக்கே மியூசிக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற டாக்லாம் இருக்குது. இது போக அனிருத்த கேரியர் அவுட் பண்ணி அனுப்பிடுவாங்க இப்படின்லாம் பேசிட்டு இன்னொரு பக்கம் போய் அதே பயல போட்டு அடிக்கிறானுவ கடிக்கிறானுவ. அந்த பயலும் என்னமோ கரும்பு மிஷினுக்குள்ள எறும்பு மாட்டினா மாதிரி பழைய ஈயம் பித்தளை எல்லாம் தட்டி ஏதேதோ சவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை மிக்சிங் பண்ண தெரியாம மிக்ஸ் பண்ணி அப்படின்னு மூக்கிலேயே சாங்ஸ் எல்லாம் போட்டாலும் வரட்டுங்க. இப்போதானே வந்திருக்காப்புல பாப்போம். வர்றதுக்கு முன்னாடியே போட்டு அடிக்கிறது கடிக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஏன்னா போட்ட அந்த கன்றாவி பாட்டையுமே காப்பி பண்ணி போடுற நிலைமையில தான் இருக்காப்ல. அவதாயா இவன் சோ நோ கமெண்ட்ஸ். இந்த பாட்டு வந்தப்போ அந்த பாட்டுக்கு அடி வாங்குறோம்னு தெரிஞ்சதும் நைட்டோட நைட்டா அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிட்ட மட்டும் பாடி அதுக்கு விரிய விரிய பிஆர் வேலை ஒண்ணு பண்ணீங்கல்ல தம்பி. கில்லி தம்பி நீங்க பிஆர் மேல வைக்கிற நம்பிக்கையை ஓ மேல வை. சோ வரட்டுங்க வரட்டும் பாத்துக்கலாம் என்னதான் பண்றாப்லன்னு பாப்போம். இப்பவே அடிக்க வேணாம் கொஞ்சம் வளர்ந்து வரட்டும் அதுக்கப்புறமா அடிப்போம். அப்பதான் வியூஸ் போகும். ஜஸ்ட் கிடிங் ப்ரோ கிடிங். சோ அப்புறம் என்னங்க வளமை போலதான் கீழே பாருங்க நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்கும். போற போக்கில் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுலயும் முக்கியமா இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அதுல ஒரு ஃபாலோ தட்டி வைங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்லயும் இனிமே வீடியோ போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். இதான் ரொம்ப நாளா சொல்லின்னு இருக்கேன். சோ அப்புறம் என்னங்க இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி வணக்கம். கதை சொன்னாலும் இருந்தாலே பரவாயில்ல. இல்ல இது வந்து அனிருத் படத்துல எனக்கு சில படம்லாம் அதுல பிடிக்கும். அதான் சொல்றேன்ல அது பாட்டுமே நல்லா இருக்கும். சில படத்துல பாட்டு பிடிக்காது சில பேருக்கு பாட்டு பிடிக்கும். அந்த மாதிரிதான் அது ஒண்ணுமா எனக்கு தங்க மகன்லாம் பிடிக்கும். நான் இந்த படம் 2-3 வாட்டி சன் டிவிலே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. ஆமா அந்த அளவுக்கு என்ன சொல்றது மேபி நம்ம விஐபியை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் ஒன்றும் கிடையாது தான். அது கம்பேரிசன் போட்டிங்கன்னா படம் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் விஐபி 2 பார்த்துட்டு நீங்க தங்கமகன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் டான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. காமெடி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல சென்டிமெண்ட் உண்மையா சூப்பரா இருந்துச்சு. அது சென்டிமெண்ட் அது நல்லா இருந்துச்சு. மேபி இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த பிடிக்கல நல்லா இருந்துச்சு. அது ஏதோ உதய் அவர் அவருக்கு வர வேண்டியது நடிச்சிருந்திருக்கணும். அவர் தான் ரோல்ல சுத்தி இருந்திருப்பாரு. அவர் இவங்கள ஓட்டிட்டு இருக்காரு. ஆமா நல்லா இருந்துச்சு எல்லாரும். அதே மாதிரி இந்த சாய் அபியங்கர் அவரையே இப்படி அடி பிஆர் வேலை பாக்குறாங்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பாட்டுலாம் நல்லாதான் இருக்கு. ஏன் போட்டு அடிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உண்மையிலே அந்த பாட்டு நாங்களே ரியாக்ட் பண்ணி போட முடியல. அது ஏதோ காப்பிரைட் கொடுத்துட்டாங்கனாலதான் போடல. நாங்க ரியாக்ட் பண்ணோம். அது போட முடியாதனால விட்டுட்டோம் அப்படி. ஆனா அந்த பாட்டு அடிக்கடி என்ன சொல்றது அந்த பாட்டு ஒரு வாட்டி தான் பார்த்தோம். அது டக்குன்னு அதை நான் எங்களுக்கு அறியாமலே பாட ஆரம்பிச்சிடுறோம். அது பிடிச்சி போச்சு. உண்மையிலே நல்லாதான் இருக்கு. ஏன் அடிக்கிறாங்க ஆமா ஏன் பாடி முடிச்சு கொடுத்தா நம்ம ஓகே நல்லா இருக்கு. தனித்துவமா இருக்கு. மேபி டக்குன்னு வர்றதுனால பிடிக்கலையோ சில பேருக்கு பிடிக்காது. அதான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஜஸ்டின் பைபரே அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பிடிக்குமா என்னன்னு தெரியல. அப்போ சின்ன பையனா வந்து பாடும்போதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல. நிறைய பேர் அவர் வெறுக்கதான் செஞ்சாங்க. ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பசங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கல. ராக்கே திட்டிட்டு இருப்பாரு ஜஸ்டின் பைபர். அது சில பேருக்கு பிடிக்காது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லாதான் இருந்துச்சு. ஓகே எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.